அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஆமை நமக்கு சொல்லி தருது. எல்லாரும் சொல்லுவீங்க, ஆமை புகுந்த வீடு விளங்காது, தர்துரம். சீனாக்காரங்க ஆமைய வச்சு வழிபடுறாங்க, ஆமைய வணங்குறாங்க, ஆமைய தெய்வமா பாக்குறாங்க. ஏன் அந்த நாடு வாழலையா, வளரலையா? ஏன் விளங்காம போயிடுச்சா, இல்ல தொலங்காம போயிடுச்சா? அப்ப ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னா என்ன? ஆமை இயலாமை, முயலாமை, கல்லாமை, பொறாமை, அறியாமை, இந்த ஆமைகள் புகுந்த வீடு தான் விளங்காது. தர்துரம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா தர்துரமாவே நாமளே இருக்கிறோம். முடியாது, விளங்காது, வராது, இப்படி நாமளே நினைச்சா எப்படி நம்ம விளங்குவோம்? எப்படி நம்ம ஜெயிப்போம்? எப்படி நம்ம வாழ்வோம்? அப்ப தர்துரம் நமக்கிட்டே இருக்கு. அப்ப நம்மளை மாத்தணும், நம்மளை சீர்திருத்தணும், நம்மளை ஒழுங்குபடுத்தணும். ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னா ஏன் மகாவிஷ்ணு அவதாரத்துல கூர்ம அவதாரம் ஒரு அவதாரம் எடுக்கலையா? ஆமா அவதாரம் எடுக்கலையா? தெய்வமா வணங்கலையா? வழிபடலையா? ஆமை